ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் காய்கறி எதுவும் சேர்க்காம ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1.5 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்காக 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக ஒரு மண் சட்டியில் எடுத்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே பருப்பு வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுக்கோங்க. இது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கடைஞ்சி எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், தேவையான உப்பு, நம்ம ஊற வச்சிருந்த புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டான சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.